ஹலோ வியூஸ், வெல்கம் டு ராம் சொல்யூஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களோட லேப்டாப்பில் உள்ள டச் பேட் வந்து ஒர்க் ஆகாமல் இருந்துச்சுன்னா கீபோர்டை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது. கீபோர்டு இல்லாமல் நம்ம வந்து அடிஷ்னலாக மவுஸை ஆட் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். மவுஸ் இல்லாமல் கீபோர்டு யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம உங்களோட டச் பேட் வந்து எனேபிள் பண்ணுறதுக்கு F1 கீ ப்ளஸ் த ஃபங்க்ஷன் கீழே வந்து ஏதாவது டச் பேட் சிம்பிள் இருந்துச்சுன்னா அந்த F1 கீயும் அந்த டச் பேட் சிம்பிள் உள்ள ஃபங்க்ஷன் கீயும் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணுறது மூலமாட்டு நீங்கள் வந்து உங்கள் டச் பேட் வந்து எனேபிள் பண்ணலாம். இப்போ செகண்ட் சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் ப்ளஸ் எக்ஸ் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். விண்டோஸ் ப்ளஸ் எக்ஸ் கீயை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். அப்புறம் டவுன் ஏரோ பட்டனை கிளிக் பண்ணி வாங்க. கிளிக் பண்ணி வரும்போது டிவைஸ் மேனேஜரில் வச்சுட்டு என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். டிவைஸ் மேனேஜர் விண்டோ ஓப்பன் ஆகும். அப்புறம் டேப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ உள்ளாடி அந்த ஏரோ வந்துடும். அப்புறம் டவுன் ஏரோ பட்டனை வந்து கிளிக் பண்ணி வாங்க. கிளிக் பண்ணி வரும்போது மைஸ் அண்ட் அதர் பாயிண்டிங் டிவைசஸ்ன்னு இருக்கும். அதில் வச்சுட்டு நீங்கள் ரைட் சைடு ஏரோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடு அதாவது எண்டுன்னு கொடுத்துருக்கோம். ரைட் சைடு ஏரோ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அது டவுன் பண்ணி அப்புறம் டவுன் ஏரோ கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா டெல் டச் பேடில் வச்சுட்டு நீங்கள் என்டர் பண்ணுங்கள். அப்புறம் திரும்பியும் டேப் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ ஜென்டரில் வந்து ஸ்கொயர் சைஸில் டேப் மாதிரி அது வந்து ஸ்கொயர் சைஸில் வந்து மார்க் ஆகும். அப்புறம் திரும்பியும் டேப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அந்த திரும்பியும் டேப் பட்டனை கிளிக் பண்ணி டிரைவருக்கு கொண்டு வாங்க. டிரைவர் அந்த டேப்புக்கு கொண்டு வாங்க. டேப் பட்டனை தான் கிளிக் பண்ணணும். ஒன்று வந்து திரும்பியும் டேப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கீழே டிரைவ் டீட்டெயில்ஸ் அப்டேட் டிரைவர் அப்படி அந்த மாதிரி ரோல் ஆகி கீழே வரும். அதை அன்இன்ஸ்டால் டிவைஸில் வச்சுட்டு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணும்போது அன்இன்ஸ்டால் திரும்ப அன்இன்ஸ்டால் கேட்கும். அதையும் என்டர் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரைவை வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த விண்டோஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து உங்களோட சிஸ்டத்தை நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த ட்ரைவ் வந்து அகைன் வந்து ரீஇன்ஸ்டால் ஆகும், ரீஃப்ரெஷ் ஆகும். ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் லேப்டாப்பில் உள்ள டச் பேட் வந்து ஒர்க் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஈஸியாக சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். Until bye from RAM Solution.